விருச்சிகம் விஷாகம் 4ஆம் பாதம். உயர்ந்த இடத்தை நோக்கி நடைபெற்று வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாகும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி வரும் குரு அஸ்தமனம் அடைந்திருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். சுலபமாக நடந்து வந்த வேலைகளும் இழுபறியாகும். குடும்பத்திலும் எதிர்பாராத சங்கடங்கள் நெருக்கடிகள் என்பது இருக்கும். சப்தம ஸ்தானத்தில் இருந்து வரும் ராசிநாதன் செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் செயல்களில் வேகம் கூடும். எந்த ஒன்றிலும் நிதானமின்றி செயல்பட்டு அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலைகள் உருவாகும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை இல்லாமல் போகும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் மறைவதால் எடுக்கும் வேலைகளில் நிதானமும் கவனமும் தேவை. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகளோடு ஒத்துழைப்பது நல்லது. மனதிற்குள் இனம் புரியாத பயம் இருக்கும் என்பதால் குழப்பமான நிலை தொடர்ந்து கொண்டிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரினுடைய நெருக்கடிக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். செய்து வரும் தொழில் எதிர்பார்த்த லாபம் இருக்காது. விவசாயிகளுக்கு நெருக்கடி உண்டாகும். மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி யோகமாக இருக்கும். பரிகாரம் குலதெய்வ வழிபாடு. விருச்சிகம் அனுஷம். நமக்கு நடப்பதெல்லாம் நாம் செய்த பூர்வ புண்ணிய பலன்கள் விளைவு என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகும். மனதில் தெளிவு உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதாரம் உயரும். புதிய இடம் வீடு வாங்குவதற்காக எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் இழுபறியாக இருந்து வந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். உறவினர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு கூடும். வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எந்த ஒன்றையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக மாறுவீர்கள். அதனால் எதிர்ப்பு பூர்த்தியாகும். செல்வாக்கு உயரும். சம்பாதித்து சேர்த்த பணத்தை தங்களின் சந்தோஷத்திற்காக சில செலவழிப்பார்கள். வீண் செலவு அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு உழைப்பிற்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற வருத்தங்கள் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பரிகாரம் அம்மனை தீபமேற்றி வழிபட வேண்டும். விருச்சிகம் கேட்டை. வெற்றியின் சூட்சுமங்களை அறிந்த உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாகும். ஜூலை 31ஆம் தேதி வரை புதன் சாதகமாக இருப்பதால் எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். வரவேண்டிய பணம் வரும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நெருக்கடிகள் நீங்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆதரவும் தக்க சமயத்தில் கிடைக்கும். எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் குரு அஸ்தமனத்தில் இருந்து நேர்கதியில் சஞ்சரிப்பதால் செல்வாக்குகள் உயரும். தைரியம் தன்னம்பிக்கை கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளுக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். மனக்குழப்பங்கள் விலகும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். விவசாயிகளுக்கு நெருக்கடி இருக்கும். மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனை ஏற்பது நன்மை அளிக்கும். பரிகாரம் லக்ஷ்மி வழிபாடு.